என்னோடய ஷோல்டர் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் வந்திருக்கு. நான் 16 இன்ச்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட பழைய ப்ளவுஸ் பழைய சுடிதாரில் என்ன லென்த் இருக்கோ அதை நீங்கள் கூட மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஷோல்டர் ஃபுல் லென்த் முடிஞ்சிச்சு. அப்புறம் ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக 2 இல்லைனா 2.5 தான் நார்மலாகவே இருக்கும். ரெடி ஷோல்டர்னால் அந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் ரெடி ஷோல்டர் சொல்லுவாங்க. அது காமனாக 2 or 2.5 எந்த சைஸ்க்குமே அதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்பர் பஸ்ட் அரவுண்டுனா என்னென்னா ஹார்ம்ஃபோல் டு ஆர்ம்ஃபோல் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நல்லா இன்ச் சுற்றிக்கோங்க உடம்புல. ஆர்ம்ஃபோல் டு ஆர்ம்ஃபோல் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு உங்களுக்கு எங்கே அது கரெக்டாக முடியுதோ, ரொம்ப டைட்டாகவும் வைக்காமல் ரொம்ப லூஸாகவும் வைக்காமல் ஒரு ஃபிங்கரை உள்ளே வச்சுட்டு நீங்கள் உங்களோட பஸ்ட் சைஸில் செக் பண்ணி பாருங்கள். சொல்கிறது புரியுதுல்ல? எப்படின்னா ஹார்ம்ஃபுல் டு ஆர்ம்ஃபோல், அதுக்கு ரொம்ப ஹார்ம்னா அந்த ஹார்ம்க்கு மேலே அது வரைக்கும் தூக்காமல் மித்திலேயே, அதாவது நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் இருக்குது சொன்னல, அபெக்ஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னல, அங்கே அந்த மிட்டிலேயே வந்து உங்களோட பஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். சுற்றி அளவு எடுத்து பாருங்கள். எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் வருது. நான் வந்து ரொம்ப டைட்டாக எடுக்கல, ரொம்ப லூஸாகவும் எடுக்கல, ஓரளவுக்கு ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற மாதிரி அளவு எடுத்திருக்கேன். உங்கள் எக்ஸாக்ட் சைஸ் எடுக்காமல் ஒரு 1/2 இன்ச் மேலே எடுங்க. ஏன்னா நம்ம தைக்கும் போது உள்ளே துணி போயிடும். ரொம்ப டைட்டாக தைச்சி போட்டினா கூட நம்மளோட பஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஆகிடும், ஷேப் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு 36 இன்ச்சஸ் இருக்குன்னா 36 இன்ச்சஸ் வந்து நான் டைட் பண்ணாமல் லூஸாக டைட் பண்ணால் 35 வருது, 35.5 வருது, டைட் பண்ணால் 36 வருது. ஸோ என் சைஸில் 36ன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப டைட்டாக எந்த அளவுமே எடுக்காதீங்க. 1 இன்ச்சஸ் லூஸ் விட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். டைட்டாக துணியை சின்னதாக கட் பண்ணிட்டு நம்மளால் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ எக்ஸஸாக கிளாத் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளோட இடுப்பு ஸ்டிச்செல்லாம் சொல்லணும். அது எப்படின்னா நம்ம ப்ளவுஸோட ஃபுல் லென்த் அளணும்ல, 15 இன்ச்சஸ் நான் சொன்னேன். அந்த 15 இன்ச்சஸில் வச்சு என்னோடய வேஸ்ட்டை வந்து நான் ஃபுல்லாக என்ன அளவு வருதுன்னு பார்க்குறேன். இதை வந்து நான் ரொம்ப டைட்டாக எடுத்துக்கிறேன், லூஸாக எடுக்காமல் ரொம்ப டைட்டாக எடுத்துப்பேன். ஏன்னா லூஸாக எடுத்தோன்னா நம்ம வேஸ்ட் சைஸ் வந்து லூஸாக எடுத்தோன்னா கை தூக்கும்போது வந்து அதுவும் ப்ளவுஸும் சேர்ந்து தூக்கிக்கும் மேலே. ஸோ அது பார்க்க அழகாக இருக்காது. ஸோ இங்கே வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக வருதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வந்து 30 இன்ச்சஸ் வருது. நான் 30 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு 30 or 32க்குள்ளே வருது. நான் அதான் 31 எனக்கு நடுவில் வருது. ரொம்ப டைட்டாக வேணும் 30 எடுத்துக்கிறேன். லூஸாக வேணும் 32 எடுத்துப்பேன். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக வரதுனால 30 or 32 நான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி வந்தால் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் அபெக்ஸ் பாயிண்ட்டை நான் ஒன்று சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. அந்த 2 டாட்டுமே வந்து அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 2 டாட்டுமே எங்கே இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உங்களை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்கள் அளவெடுக்கும் போது ஒரு கண்ணாடி மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அபெக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே பார்க்க தெரியும், ஓரளவுக்கு தோராயமாக தெரியும். ஸோ அந்த 2த்துக்குமே அபெக்ஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 7 வருது எனக்கு. ஸோ நான் 7 எடுத்துக்கிறேன். அபெக்ஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன், அந்த 2 நிப்பிளுமே வந்து உங்களுக்கு எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த டாட்டில் வந்து லென்த் எடுத்துக்கோங்க. அதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். அது ரொம்ப முக்கியம். 3 டாட் ப்ளவுஸ்லாம் வந்து நம்மளோட பஸ் ஷேப்பை வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக பண்ணி அழகாக பண்ணி காட்டுறது 3 டாட் ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸில் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். இதுவே மிக்ஸ் பண்ணாதே டவுட் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. எனக்கு வந்து ஒரு பேக்கு வந்து 8 or 9 இன்ச்சஸ் போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்லீவ்ஸ் அரவுண்ட். ஸ்லீவ்ஸ் வந்து நான் ப்ளவுஸ் வந்து எல்போ கொடுக்க போகிறேன். எல்போ அப்படின்னா என்னோடய எல்போ இங்கே இருக்குல்ல, இங்கே மடக்கிற இடம் எல்போ கிடையாது. இங்கே நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த அளவுக்கு வரும். பட் இது மாதிரி சுருக்கமாக வந்துடும். நம்ம கையடி ஃபோல்ட் பண்ணும்போது சுருக்கமாக வந்துடும். அப்படி வரவிடாமல் எல்போவுக்கு மேலே இந்த இன்ச்சஸ் இருக்குல்ல, இங்கே வரைக்கும் நம்ம லென்த் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா காமனாக 10 or 11 இன்ச்சஸ் நிறைய பேருக்கு வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 11.5 இன்ச்சஸ் அது மாதிரி வரும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 10 or 11 இன்ச்சஸ் வரும். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து லென்த்து வந்து ஸ்லீவ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 11 இன்ச்சஸ். இப்போ இதை சுற்றி எடுக்கிறோம்ல அது வந்து ஸ்லீவ்ஸ் அரவுண்ட் எடுக்கும்போது 1 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இது 11 வருது. ஸ்லீவ்ஸ் அரவுண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு 11 இன்ச்சஸ் வருது ஸ்லீவோட சுற்றளவு.
எல்போ 11 தான், சுற்றளவு 11 தான். நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எல்போ எடுக்கும்போது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு குட்டியாக இருக்கும், இங்கே வந்து பல்ஜாக இருக்கும். ஷோல்டர் இங்கே வந்து பல்ஜாக இருக்கும், இங்கே குட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் ஸ்டார்டிங்லேருந்து 6 இன்ச்சஸ் வரைக்குமே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு சுற்றளவு எடுங்க. ஓகேவா? அது வந்து சொல்லுவாங்களா பல்ஜாக தெரியாமல் இருக்கிறதுக்காக எடுக்கிறதா? இது என்ன சொல்லுவாங்கன்னா பைசெப்ஸ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்மளோட ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் லென்த்து வச்சுட்டு இந்த 6 எங்கே முடியுதோ அங்கேருந்து ஒரு பைசெப் அளவு எடுத்துக்கோங்க, ரவுண்ட் அளவு எடுத்துக்கோங்க. அதுவும் முக்கியம். அது எடுத்ததுக்கு அப்புறமா எல்போ 11 இன்ச்சஸ் வச்சுட்டு இல்லை ஒரு சுற்றளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே முக்கியம் ஸ்லீவ்ஸில். பிகாஸ் இங்கே டைட்டாக இருக்கும், இங்கே லூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே நம்மளுக்கு கை சைஸ் சின்னதாக இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும். துணி போடும்போது இந்த வந்து ரொம்ப டைட்டாக இருக்குமா, அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸ்லீவ்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் எடுக்கும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பைசெப் அளவு எடுக்கணும், தென் வந்து ஸ்லீவோட லென்த் எடுக்கணும். பைசெப் அளவு வந்து 6 இன்ச்சஸ் காமன், இதில் வந்து 11 இன்ச்சஸ் காமன். சாரி 5 or 6 இன்ச்சஸ். பைசெப்பில் வந்து 5 or 6 இன்ச்சஸ் காமன், எல்போவில் வந்து 11 or 10 இன்ச்சஸ் காமன். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 12 இன்ச்சஸ் 11.5 இன்ச்சஸ் காமன். ஓகேவா? இதுதான் நம்ம தைக்க போகிற துணியோட அளவுகள். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணுங்கள். நானும் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை ஃபஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு ஒரு உங்களோட டிராஃப்ட் வச்சுருப்பீங்களே, இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் வச்சுருப்பீங்களே, இது போட்டு காட்டுங்க. நானும் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அளவுகள் வச்சுருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். 15 இன்ச்சஸ் போட்டேன். இங்கே வந்து நான் கேப் விட்டுருப்பேன். எதுக்கு அப்படின்னா தைக்கிறதுக்காக கேப் விட்டுருப்பேன். அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் மேக்கிங் ஷீட் ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை, தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? 15 இன்ச்சஸ் நம்ம அளந்துட்டோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் விடணும். 15 இன்ச்சஸ் இதுனா இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கிட்டு கீழே இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்காக இந்த அளவு வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என் ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் என்னென்னா ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட். ஆமாம், 10 இன்ச்சஸ் இருக்குல்ல, இங்கேருந்து 10 இன்ச்சஸ் என்னோட அப்பெக்ஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அண்டர் பஸ்ட் பாயிண்ட் 13.5 இன்ச்சஸ் இங்கே வச்சுக்கிட்டு 13.5 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே வருது. இது வந்து அண்டர் பஸ்ட் லென்த். அப்போ ஒரு விஷயம், சாரி நான் இப்போ தான் பார்த்தேன், இங்கே இதுதான் 15 இன்ச்சஸ் இருக்குது, இதுதான் 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் இங்கே கோடு போட்டுக்கணும். என்னோடய ஃபுல் லென்த் வந்து இது தான். என்னோடய ஃபுல்லோட ப்ளவுஸ் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இது தான். ஸோ நான் இங்கே கோடு போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா லைன். ஓகேவா? இது கிடையாது, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னோடய ஃபுல் பாடி லென்த் வந்து இது தான் 15 இன்ச்சஸ். ப்ளவுஸ் லென்த் இது தான். அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு, அண்டர் பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஃபுல் லென்த் கணக்கு எடுக்க வரலன்னா அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணிங்களே, அதுலேருந்து 1.5 or 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்களே உங்களோட ஃபுல் லென்த் வந்துடும். ஸோ இப்போ நான் 3 எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னா ஃப்ரண்ட் நெக் எடுத்து இருக்கும். பிஃபோர் தட் நம்ம வந்து ஷோல்டர் லென்த் எடுத்துப்போம். 16 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன். ஷோல்டர் லென்த் வந்து 16 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபுல் ஷோல்டர். இதை நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணோம்ல, 2 பக்கம் வரதுக்கு. அதுக்கு இன்ஸ்டேப்பை இப்படி ஃபுல்லாக மடிச்சிடுங்க. இங்கே எங்கே கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். 8 இன்ச்சஸ் வருது. அப்போ எனக்கு இங்கே ஷோல்டர் லென்த் வந்து 8 இன்ச்சஸ் வருது. ஷோல்டர் லென்த் வந்து 18 இன்ச்சஸ். ஓகேவா? சில பேருக்கு ரவுண்டாக 8 வராது, எனக்கு 7.5 கூட வரும். அப்பப்போ என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடய ஸ்டிச்சஸ் ஏற்ற நான் மாற்றிப்பேன். 8 வந்து காமன் இல்லை, 7.5 கூட வரும். ஓகே,
நீங்கள் ஒரு ஷோல்டர் லென்த் பார்த்து எடுத்துக்கோங்க. என் ஷோல்டர் லென்த் எடுக்க ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இது இல்லை. உங்களுக்கு ஷோல்டர் லென்த் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட பழைய ப்ளவுஸ் ஆர் பழைய குர்த்தி என்ன ஷோல்டர் இருக்கோ நீங்கள் அதுவே எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம். குழப்பிக்க வேணால், பிகினர்ஸ் நான் ஈஸியாக சொல்லிடுறேன். இது ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ரெடி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 போட்டிருக்கேன். 2.5னா இங்கேருந்து 2.5 எனக்கு இந்த இடத்துல வருதுல்ல ரெடி ஷோல்டர், இங்கேருந்து இங்கே, அப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு 2.5, இது என்னோட ரெடி ஷோல்டர் லென்த். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து 2.5 ஆர் 3 கூட வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப குண்டாக நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். ஸோ எனக்கு 2.5 போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும்னு சொல்லிட்டு நான் 3 கூட வச்சுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட 3 கூட மாற்றிக்கலாம், இல்லை 2.5 கூட வச்சுக்கலாம். எனக்கு 2 சைஸுமே ஓகே தான். ஸோ நான் 2.5க்கு வச்சு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து 7 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஆமாம். ஸோ நான் ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கிறேன் இதில். இப்போ நம்ம வந்து ஷோல்டரோட நெக் பாயிண்ட்டையும் எடுத்துட்டோம், ரெடி ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் நெக் லென்த்தும் எடுத்துட்டோம், அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் எடுத்துட்டோம், அண்டர் பஸ்ட் பாயிண்ட்டுமே எடுத்துட்டோம், பாடியோட ஃபுல் லென்த்துமே எடுத்துட்டோம். இப்போ நம்ம 5 இதில் கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா அப்பர் பஸ்ட் அரவுண்ட் என்னென்னா நம்ம ஹார்ம் ஃபோல் டு ஆர்ம் ஃபோல் எடுக்கிறது அப்பர் பஸ்ட் அரவுண்ட். அப்பர் பஸ்ட் அரவுண்ட் என்ன எடுத்திருக்கோன்னா 36 எடுத்திருக்கோம். இங்கேருந்து 36 எடுக்கணும். 36 எடுக்க முடியாது. 36 டிவைட் பை 2 போடுங்க. 36 டிவைட் பை 4 போடுங்க. இந்த வரைக்கும் முடிச்சு இதுக்கு அப்புறம் வந்து அப்பர் பஸ்ட் அரவுண்ட் எடுக்க வரும். 36 போட்டுருங்க. 36 ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 4 டிவைட் பண்ணணும். 4 டிவைட் பண்ணால் 36 டிவைட் பை 4 எவ்வளோ வரும்? டக்குன்னு கணக்கு வர மாட்டேங்குது. இது 9 இன்ச்சஸ் வரும். 9 + 1 10 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கணும். இங்கே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஹார்ம்ஃபுல்லில் தான் எடுக்கணும். உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் அளவு எப்படி எடுக்கணும் நான் சொல்லலை. நான் இப்போ சொல்கிறேன் அந்த விஷயத்தை. ஸோ இங்கே ஒரு 9 இன்ச்சஸ் நீங்கள் கணக்கு பண்ணி 10 இன்ச்சஸ் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஹார்ம்ஃபுல் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சக்ஸஸ் போடும்போதே வந்து ஹார்ம்ஃபுல் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னது அப்பர் பஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வேஸ்ட் மெஷர்மெண்ட்னால் நான் சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட ஃபுல் லென்த் பாடி ஃபுல் லென்த்லேருந்து மெஷர்மெண்ட் தான் வேஸ்ட் மெஷர்மெண்ட். அது வந்து எனக்கு 30 இன்ச்சஸ் வந்திருக்கு. 30 டிவைட் பை 4 எவ்வளோ வரும்? 30 15 17 7.5 7.5 வரும். அப்போ 8.5 நம்ம எடுத்துக்கணும். நான் 9 எடுத்துக்கிறேன், ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும்போது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுக்கணும்னு யோசிக்காதீங்க. ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து துணி ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தைக்கவும் ஈஸியாக இருக்கும். நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா தைக்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். நமக்கு அளவு வந்து அழகாக வராது. இப்படி க்ராஸாக கோடு போடுங்க. இப்படி க்ராஸாக கோடு போட்டால் தான் நமக்கு இங்கே ஷேப் வரும். ஸோ க்ராஸாக இருக்கா பார்த்துக்கோங்க. இன்னும் சின்ன டிப் சொல்லித்தரேன். இங்கே உங்களோட பஸ்ட் லென்த்தில் விட இது வந்து 1 இன்ச்சஸ் கம்மியாக இருந்தால் உங்களோட பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பஸ்ட் லென்த்து வந்து நம்ம இங்கே வந்து 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம், இங்கே 9 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். ஸோ 1 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வருதில்ல. இது எல்லாருக்குமே வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற பஸ்ட்டும் வேஸ்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கான எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் பஸ் சைஸ் இங்கே எடுத்துருக்கீங்க நினைக்காதீங்க. எனக்கு வந்து நான் லோவாக எடுத்திருக்கேன். நெக்கு வந்து 7 இன்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் லோவாக எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்கு. இப்படி கட் பண்ணும்போது வந்து நமக்கு இப்படி சுற்றி போயிடும். ஸோ இப்படி தான் கட் பண்ண போகிறோம், இங்கே கட் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் லோவாக வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த நெக்கு ஷேப் கூட நான் மாற்றி வச்சுப்பேன் லோவாக வேணுன்றதுக்காக. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டிராஃப்ட் போட்டு எனக்கு காட்டுங்க. தப்பான அப்பெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ வந்துச்சு? 7 வந்துச்சு. நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ப்ளவுஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். 7 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3.5 வருதா? அதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட்.
அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணுமா? 3.5 வருதா? இதுதான் நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட். உங்களுக்கு அபெக்ஸ் பாயிண்ட்டும் கிடச்சிச்சு, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அபெக்ஸ் பாயிண்ட்டுமே கிடச்சிச்சு. இங்கேயும் 3.5 மார்க் பண்ணுவீங்க, அந்த பக்கம் தைக்கும்போது 3.5 தான் மார்க் பண்ணுவீங்க. ஏன்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக. அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிற இடத்துலேயே நம்மளுக்கு அபெக்ஸ் டிஸ்டன்ஸுமே கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் நெக் உங்களுக்கு என்ன இன்ச்சஸ் வேணுமோ அதை பற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் பேக் எடுக்கும்போது ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணாதீங்க, இதே சைஸில் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் ஸ்லீவ்ஸ் எடுக்க சொல்லி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது அண்டர் பஸ்ட்டை வந்து தனியாக கட் பண்ணாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனக்கு டிராஃப்ட் பண்ணி காட்டுங்க. இதில் வந்து 3 டாட் எப்படி பிடிக்குதுன்னு சொல்கிறேன். 3 டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேக் போர்ஷனை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேக் போர்ஷன் எனக்கு வேணும்னா ரொம்ப சிம்பிள். இதே ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க, 15 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்கு வந்து உங்களுக்கு என்ன பேக் நெக் எந்த இன்ச்சஸ் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே பேட்டர்னை வந்து அப்படியே ஒரு பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டில் போட்டு கொண்டு வாங்க. பேக் லென்த்துக்கு வந்து இது எதுவுமே தேவையில்லை. ப்ளவுஸோட ஃபுல் லென்த், அதுக்கப்புறம் பேக் நெக் லென்த் இருந்தால் மட்டும் போதும். இது அப்படியே டிராஃப்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. இதுக்கு நீங்கள் சரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த கிளாஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.